எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த காலைகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எஸ்ரா 8:23. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று எஸ்ரா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டருளினார் என்று சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளோ காலமாக அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு நன்மையும் நடக்கலை, கர்த்தருங்க ஜெபத்தை கேட்கவே இல்லையே என்று சொல்லி ஒரு வேளை அநேகர் புலம்புவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நன்மையும் நடக்கலை பிரதர், ஒரு ஆசீர்வாதமும் நடக்கலை பிரதர், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கலை பிரதர், இந்த குறிப்பிட்ட காரியம் தடையாகவே இருக்குது பிரதர், எப்பொழுது எங்களை விடுவிக்க முடியும், யார் எங்களை விடுவிக்க முடியும், யார் எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் விண்ணப்பங்களை கேட்டருள்வாராம். வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ, உங்களுடைய வேண்டுதல் எதுவோ, அதை நிச்சயம் கர்த்தர் கேட்பார், அதை நிச்சயம் கர்த்தர் விசாரிப்பார். நிச்சயம் அதை விசாரித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஜெபங்களை கேட்கிறவர். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உடைய புலம்பல்களுக்கு பதில் உண்டு, உடைய வியாகுலத்திற்கு பதில் உண்டு, உடைய ஏக்கத்திற்கு பதில் உண்டு. உங்களை மீட்டெடுத்து உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். உபவாச ஜபம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூதனமான உபதேசங்கள் என்ன சொல்கிறாங்க, நீ உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. நீ காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. நீ நல்ல சந்தோஷமாக உன் இஷ்டம் போல நீ விரும்புகிற பாவத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போன்ற நூதனமான உபதேசங்கள், கிருபையின் உபதேசங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. கிருபை நல்லது தான், ஆனால் கிருபை கத்தியை போன்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சில விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உபவாசம் என்பது எதற்கு? நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு அடையாளம். நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீரை தொடுத்து உங்களை வாழ வைப்பார். நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்தை அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், பிள்ளைகளுடைய ஏக்கங்களை தீர்க்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும், விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் இயேசு என்கிற நாமத்தினால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.